பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله وقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأنذر عشيرتك الأقربين وحفل جناحك إلى آخر آية. قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء كتب المرسلين تاج الأمة شفيع المذنبين ஷஃபியுல் யௌமல் கியாமத்தி அல்லாஹு யா ஹாதி. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அகிலத்தை படைத்து அகிலத்தில் உள்ளவர்களுக்காக என்னென்ன தேவைகளோ அத்தனைகளையும் தடையில்லாமல் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வழங்க இருக்கக்கூடிய ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்களில் இறுதியாக வந்துதித்த அண்ணல் பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியிலே வந்துதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் குறிப்பாக அல்லாஹ்வினுடைய அருளை அன்பை இந்த ஜும்மாவினுடைய முழு நன்மையையும் அடைய வேண்டும் என்று முன்கூட்டியே வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் இறைவா உன்னுடைய அருளை இந்த உலகத்திலும் தந்து நாளை மறு உலகிலும் உன்னுடைய பேர் அருளுக்கு சொந்தக்காரர்களாக எங்கள் அத்தனை பேர்களையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாழும் காலகட்டத்திலே கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தருணத்தில் கடைசி வார்த்தையாக இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்து அருள் புரிவாயாக. அன்பிற்கு உரித்தானவர்களே, அல்லாஹ்வினுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களே, நான் பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு பொருள் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த கிடைத்த பொருள் நான் பார்க்கின்ற பொழுது ஒரு பொருள் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருள் கிடைப்பதற்கு எவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டிருப்போம், எவ்வளவு கஷ்டத்தை நாம் மேற்கொண்டிருப்போம். எப்படி என்று சொன்னால் ஒரு சொத்து கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு சொத்து வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சொத்து வாங்குவதற்காக நாம் எவ்வளவு அரும்பாடுபட்டிருப்போம். உடலால் உள்ளத்தால் எவ்வளவு நாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு சொத்துக்களை வாங்கியிருப்போம். அல்லது நமக்கு சொத்து வருகிறது என்று சொன்னால் நம்முடைய தந்தையாக இருக்கட்டும், நம்முடைய உறவுக்காரர்களாக வாரிசுக்காரர்களாக இருக்கட்டும், அவர்கள் அந்த சொத்தை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள், துன்பப்பட்டிருப்பார்கள். அப்படி அந்த வரிசையிலே நான் பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் என்ற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த இஸ்லாம் நமக்கு வருவதற்கு, இந்த இஸ்லாம் நம்மவர்களுக்கு வருவதற்கு நாம் கஷ்டப்படவில்லை. ஆனால் அண்ணல பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாம் கியாமத் நாள் வரை உள்ள மக்களுக்கு இஸ்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார்கள், எவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள், எவ்வளவு சோதனைகளை எல்லாம் சந்தித்தார்கள் தெரியுங்களா? அந்த சோதனைகள், கஷ்டங்கள், சிரமத்திற்கு பின்புதான் இந்த இஸ்லாம் நம்மவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது அண்ணலம் பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்ந்த காலகட்டத்திலே பார்க்கின்ற பொழுது எவ்வளவு கஷ்டங்கள்.
இன்றைக்கு நான் பார்க்கின்ற பொழுது லேச சிரமங்கள் வந்தால், கஷ்டங்கள் வந்தால், சோதனைகள் வந்தால் தாங்க முடியவில்லை, அதுவும் உலக சம்பந்தமாக. ஆனால் பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக சம்பந்தமான காரியத்திற்காக கஷ்டப்படவில்லை, துன்பப்படவில்லை. இந்த இஸ்லாம் மற்றவர்களுக்கு போக வேண்டும், உலகம் அழியும் வரை உள்ள மக்களுக்கு இந்த இஸ்லாம் போய் சேர வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் சோதனைகளை எல்லாம் சந்தித்தார்கள். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது இந்த இஸ்லாத்தை பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலே போய் என்ன செய்கிறார், எடுத்து சொல்லுகிறார்கள். அப்படி தாயிஃபிலே எடுத்து சொல்லுகின்ற பொழுது அந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு நப்பாசையிலே கலிமாவை சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லணும். ஆனால் அவர்கள் இந்த இரண்டுக்கும் மாறாக சிறு பிள்ளைகளை எல்லாம் ஏவி பெரியவர்களும் சிறியவர்களும் பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்லால் சொல்லால் துன்பங்கள் கொடுத்தார்கள். கொஞ்ச நெஞ்ச துன்பம் அல்ல. அப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் கொடுக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருகை தந்து பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை இவர்கள் துன்பப்படுத்தி இருக்கிறார்கள், உங்களுடைய மனதை காயப்படுத்தி இருக்கிறார்கள், நீங்கள் உத்தரவு கொடுத்தால், நீங்கள் அனுமதி கொடுத்தால் இரு மலைகளுக்கு மத்தியில் இவர்களை பொசுக்கி விடுகிறோம், உத்தரவு தாருங்கள். தந்தார்களா? அல்லாஹு மஹ்தினா ஃபீமன் ஹதைத், இறைவா இவர்களுக்கு ஹிதாயத்தை காட்டுவாயாக என்று தான் பிரார்த்தனை செய்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக தாயிஃபிலே மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தார்களா? தான் நல்ல விதமாக இருக்க வேண்டும், தன் மனைவி நல்ல விதமாக இருக்கட்டும், தன்னுடைய வருங்காலம் எதிர்காலம் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மக்களிடத்தில் போராடினார்களா? கிடையாது. இந்த இஸ்லாம் தழுவ வேண்டும், எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே போகின்ற பொழுது நாளை சுவர்க்கத்திற்கு உரியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். அது மட்டுமல்ல, நான் பார்க்கின்ற பொழுது அபூஜகல் என்ன செய்தான் தெரியுங்களா? நான் மக்காவில பார்க்கின்ற பொழுது அந்த அபூஜகல் வாழ்ந்த இடங்களை எல்லாம் நான் பார்த்திருப்போம், அறிந்தவர்கள் தான். அந்த அபூஜகல் கொஞ்ச நெஞ்ச துன்பம் அல்ல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்ததற்கு. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவிலே தொழுகிறாங்க. அப்படி காபாவிலே தொழுகின்ற பொழுது அபூஜகல் என்ன சொன்னான் தெரியுங்களா? என்னுடைய விக்கிரகத்தின் மீது, நான் வணங்கக்கூடிய அந்த கடவுள் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், இனிமேல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் தொழுதால் என்னுடைய காலால் அவர்களை உதைத்து மிதிப்பேன் என்று அபூஜகல் யாரை பார்த்து? அண்ணல பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டு, இனிமேல் இந்த காபாவிற்குள் நீங்கள் வரக்கூடாது, வந்து தொழுவக்கூடாது என்று உத்தரவிட்டு போனான். ஆனால் பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வாங்கினார்களா? பின்வாங்கல. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? மறுநாள் தொழுது கொண்டுதான் இருந்தார்கள். பிறகு ஒரு நாள் அபூஜகலுக்கு செய்தி கிடைத்தது. பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை, நீங்கள் என்ன சொன்னீர்கள், என்ன வாக்கு கொடுத்தீர்கள்? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதால் காலால் அவர்களை எத்தி நசுக்கி அவர்களை ஒன்றுமில்லாதவர்களாக ஆக்கி விடுவேன் என்று சொன்னீர்களே, பாருங்கள் காபாவிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப அபூஜகல் போனான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழி வாங்குவதற்காக, அவர்களை மிதிப்பதற்காக, ஏதாவது செய்வதற்காக அபூஜகல் போனான். எந்த வேகத்திலே அபூஜகல் போனானோ அதே வேகத்தில் திரும்பி வந்தான். அவர்களுடைய ஆதரவாளர்கள் கேட்டார்கள், அபூஜகலே, நீ பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே தொழுவதால் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று சொன்னீர்கள், தொழுகின்றார்கள், போனீர்கள், காலால் மிதிப்பேன் அப்படி இப்படி என்றெல்லாம் சொன்னீர்கள், ஆனால் ஏன் போன நிமிடத்திலே திரும்பி வருகிறீர்கள்? அப்பொழுது அபூஜகல் என்ன சொன்னான் தெரியுங்களா? நான் போகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே பெரிய ஒரு குழி இருக்கிறது. அந்த குழி சாதாரண குழி அல்ல, நெருப்பால் நிரப்பப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான குழி. நான் அந்த குழிக்குள்ளே போனால் பொசுங்கி சாம்பலாகி போடுவேன் என்று என்ன செய்தான்? அபூஜகல் மக்களிடத்தில் சொன்னான். இந்த செய்தியை சஹாபாக்கள் தோழர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது
அந்த பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அபூஜகல் என்னிடத்தில் நெருங்கி இருந்தால் வானவர்களை விட்டு அல்லாஹ் தஆலா அவனுடைய கைகால் எல்லாத்தையும் சுக்கு நூறாக ஆக்கியிருப்பான். அப்ப நம்ம பார்க்கின்ற பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பின்வாங்கவில்லை. காபாவில தொழுவக்கூடாது நாம இருந்தா பின் வாங்கி இருப்போம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பின்வாங்கவில்லை. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது கொஞ்ச நஞ்ச துன்பம் அல்ல. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு எத்தனை பொறாமைகள், எத்தனை அவர்கள் மீது கடுமை பகைமை எவ்வளவு இருந்தது தெரியுங்களா? அதையெல்லாம் தாண்டி இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நாம் பார்க்கின்ற பொழுது பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வு, அதாவது லுபைத் பின் அஸ்ஸம் என்பவர் யூத மதத்தை சார்ந்தவர். அவர் என்ன செய்தார் என்பதை அந்த குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். என்ன செய்தார் என்று சொன்னார், தன்னுடைய பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை பற்றி சொல்லுகின்றார்கள், இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லுகிறார்கள் என்பதற்காக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடாது என்பதற்காக ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்தான் என்று சொன்னா, யூதர்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய லுபைத் பின் அஸ்ஸம் என்பவன் என்ன செய்தான் சொன்னா, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும், நாம் கொடுக்க கூடாது என்று சொல்லி தன்னுடைய மகள் சூனியம் செய்வதில் தேர்ச்சி பெற்றவள். எப்படிங்க? சூனியம் செய்வதில் தேர்ச்சி பெற்றவள். அந்த மகளிடத்தில் சொல்லி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ சூனியம் செய்து அவர்கள் இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாது, இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நகலக்கூடாது. இன்னைக்கு இருக்கா இல்லையா என்று நாம நினைப்போம். பின்னால் பாருங்கள். அப்ப நாம பார்க்கின்ற பொழுது அப்ப என்ன செய்தார், தன்னுடைய லுபைத் பின் அஸ்ஸம் என்பவனுடைய மகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரோமங்களை தெரியாம திருட்டுத்தனமாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரோமங்களை எடுத்து அவர்கள் சீவக்கூடிய அந்த சீப்பை எடுத்து இன்னும் அவர்கள் உபயோகிக்கக்கூடிய சில பொருட்களை எல்லாம் எடுத்து கயிறு கட்டி என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? தர்வான் என்ற ஒரு கிணறு, எப்படிங்க? தர்வான் என்ற ஒரு கிணறு, அந்த கிணற்று கீழே போய் வைத்து ஒரு கல்லை தூக்கி வைத்து விட்டார்கள். என்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அந்த லுபைத் பின் அஸ்ஸம் என்பவருடைய மகள் அதாவது சூனியம் செய்தார்களோ, அன்றையிலிருந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பிலே ஒவ்வொரு பாகங்களிலிருந்து வலி ஏற்பட்டது. ஒன்றுமே அவர்களால் செய்ய முடியவில்லை. அவ்வளவு, அதாவது உடம்பு முழுக்க அவர்களுக்கு வலி ஏற்பட்டது. உடனே அன்று இரவு 2 மலக்குமார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவிலே தோன்றி, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு இந்த தர்வான் என்ற அந்த கிணற்றிலே, தண்ணி இல்லாத அந்த கிணற்றிலே என்ன செய்தார்கள், நீங்கள் உபயோகிக்கக்கூடிய அந்த பொருட்களை எடுத்து, அதாவது 11 முடிச்சுகள் போட்டு உங்களுக்கு அதாவது வைத்து கல்லையும் தூக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த இடத்தை கனவின் மூலமாக காட்டப்பட்டது. பிறகு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் 2 பேர்களையும் அனுப்பி அதை நீங்கள் எடுத்துட்டு வாருங்கள் என்று எடுத்து வருகிறார்கள். பார்க்கின்ற பொழுது அவர்கள் உபயோகித்த அந்த பொருள் அது மட்டுமல்ல, அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து இந்த 11 முடிச்சு போட்டார்களே, அப்பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் மூலமாக சூரத்தை இறக்குகிறான். என்ன சூரா? குல்லாவுது பிரப்பில் ஃபலக், குல்லாவுது பிரப்பின் நாஸ், 11 வசனம். எப்படிங்க? இது 6 வசனம், அது 5 வசனம். 11 முடிச்சு போட்டார்களே, 11 வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். என்ன சொல்லப்பட்டது என்பதை சுருக்கமா சொல்கிறேன். ஒமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உக்கது, முடிச்சுகளில் மந்திரித்து ஊதுகின்ற பெண்களின் தீங்கை விட்டும். ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸது, பொறாமைக்காரனின் தீங்கை விட்டும் பாதுகாப்பாயாக என்று ஜிப்ரீல் அலைஹி வஸலாத்து வஸலாம் ஓத ஓத பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுகம் கிடைத்தது. நான் எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால்,
இப்படி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது, ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு இப்படியெல்லாம் பல துன்பங்களை, தொந்தரவுகளை கொடுத்தார்கள். அது மட்டுமா, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனார் காசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இறந்தார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய குடும்பத்தில ஏதாவது ஒரு மௌத்து அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு பெரிய மன வேதனை இருக்கும். எப்படி வெளியில நாம சொல்லலாம், அந்த அனுபவிக்கிறார்களே, அந்த அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு தான் அதனுடைய வேதனை, அதனுடைய கஷ்டம், அதனுடைய சோதனை தெரியும். அப்ப பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகனா காசிம் ரலியல்லாஹு தஆலா அவங்க சிறு வயதில் இறந்துட்டாங்க. இப்ப பெரும் யூதர்களின் தலைவராக இருக்கக்கூடிய காபு இப்னு அஷ்ரப் என்பவன் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான்? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இனிமேல் வாரிசு இல்ல. எப்படிங்க? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இனிமேல் வாரிசு இல்ல. இனிமேல் அவர்கள் மரணித்த பிறகு அவர்களுடைய பெயரை கூட உபயோகிக்க முடியாது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சந்ததியற்றவராக ஆகிவிட்டார் என்று சொன்னார்கள். எதற்காக? அந்த காபு இப்னு அஷ்ரஃபுடைய சொத்தை பெருமான் ஸல்லல்லாஹு புடுங்கிட்டாங்களா? இல்ல, இஸ்லாத்தை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இஸ்லாம் வளர்ந்துரும், கலிமாவை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள், அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படி எல்லாம் என்ன செய்தார்கள்? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுங்களா? இன்னா ஆத்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்கர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இன்ன ஷானியக, அவன்தான் சந்ததியற்றவன். எவன் உன்னை வந்து சந்ததியற்றவன் சொன்னானோ அவன்தான் அபுத்தர், சந்ததியற்றவன். இன்றைக்கு மட்டுமல்ல, உலகம் அழியும் வரை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பாடும்படி, சொல்லும்படி, கேட்கும்படி அல்லாஹ் செய்துவிட்டு, யார் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்ததி அற்றவன் என்று சொன்னானோ அவர்களை சந்ததி இல்லாமல் ஆக்கினான். அப்ப நாம எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல ரீதியிலே கஷ்டங்களை கொடுத்தார்கள். பல ரீதியிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவை கொடுத்தார்கள். அது மட்டுமா, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் வந்த உடனேயே இஸ்லாத்தை வெளியில எல்லாம் போய் சொல்லல. எப்படிங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி பட்டம் வந்த உடனே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே என்ன செய்யல? இஸ்லாத்தை பற்றி உடனே எடுத்தெல்லாம் போய் சொல்லல. என்ன செஞ்சாங்க? சுருக்கமாக, மறைமுகமாக இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எப்ப அல்லாஹ் தஆலா இப்படி ஆயத்தை இறக்குனானோ, வண்டீர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், அல்லாஹ் ஆயத்தை இறக்குனா, வாண்டீர் நபியை நீங்க எச்சரிப்பீராக, அண்டீர் அஷீரத்திக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருக்கமான உறவுக்காரர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை கொடுங்கள். இனிமேல் இஸ்லாத்தை மறைமுகமாக சொல்லிக் கொண்டே இருந்தீங்க போதும். இனிமேல் இஸ்லாத்தை பகிரங்கமாக சொல்ல ஆரம்பிங்க. அந்த சொல்ல ஆரம்பிக்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? வாண்டீர் அஷீரத்திக்கல் அக்ரபீன், உறவுக்காரர்கள், அதிலே நெருக்கமான உறவுக்காரர்களிலிருந்து இஸ்லாத்தை பகிரங்கமாக சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா இருந்துருவார்களா? நமக்கு உத்தரவு வந்திருக்கு 5 நேரம் தொழுகணும்னு, நாம என்ன செஞ்சிடறோம்? சில நேரத்தில் அப்படி இப்படின்னு விட்டுடுறோம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோது விடமாட்டாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துவிட்டால் மறு வினாடியே, அதாவது பிற்படுத்த மாட்டார்கள், மறு வினாடியே உடனே செய்ய ஆரம்பித்து வருவார்கள். அப்ப அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்தை அமல்படுத்தும் வகையிலே என்ன செய்யறாங்க? சஃபா என்ற அந்த மலைக்கு என்ன செய்ய, சஃபா என்ற அந்த மலையிலே ஏறுகிறார்கள். ஏறி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள். எப்படி அழைப்பு கொடுக்கிறார்கள்? ஹிஷாமுடைய கூட்டத்தினர்களே, ஹிஷாமுடைய கிளைகளே, அபூ தாலிபுனுடைய சந்ததிகளே என்று குறைஷினுடைய கூட்டத்தார், கோத்திரத்தார்கள் அத்தனை பேர்களையும் என்ன செய்யறாங்க? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா என்ற அந்த மலை மீது ஏறி என்ன செய்யறாங்க? ஏலான் செய்யறாங்க, அறிவிப்பு செய்யறாங்க. எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள் என்று ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயர்களை சொல்லி 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 பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அழைக்கிறாங்க. ஆனா இப்படி அழைப்பை கேட்டு எல்லோரும் வர்றாங்க. எப்படிங்க? குறைஷ் கோத்திரத்தை சார்ந்த அத்தனை பேர்களும்
அப்துல் முத்தலிஃபனுடைய சந்ததிகள் எல்லோரும் இந்த சஃபா மலைக்கு கீழே வந்துட்டாங்க, எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. இப்ப பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையில மேல நிக்கிறாங்க, மக்கள் எல்லாம் கீழே நிக்கிறாங்க. இப்ப கேட்கிறாங்க, மக்களே நான் ஒரு செய்தி சொல்வேன், ஒரு செய்தி சொல்வதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறேன், தாராளமாக சொல்லுங்கள். ஒரு பெரும் கொண்ட கூட்டம் இரவு நேரத்திலே திடீரென்று உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா, நம்புவீர்களா? காலு வலா, என்ன சொன்னாங்க? எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம் என்றாங்க. காரணம் என்ன? பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அங்க வந்து எல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் கிடையாது, எல்லோர்களும் வந்திருக்கிறாங்க. அப்ப பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்துல முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள் கொடுத்த பட்டம் என்ன? அல்-அமீன், அல்-அமீன், அஸ்-சாதிக், அஸ்-சாதிக். முஸ்லிம் அல்லாதவர்கள் பெருமானாருக்கு கொடுத்த பட்டம் என்ன? இன்னைக்கு நமக்கு பட்டம் என்ன கொடுக்கிற? பாயா. ஒரு காலத்துல தான் அப்படி, இன்னைக்கு பாயின்னு சொன்னா பயப்படுறான், பாயின்னு சொன்னா இன்னைக்கு பயப்படுறான். ஆனா அன்றைக்கு நீங்க பார்க்கின்ற பொழுது பெருமானாருக்கு இஸ்லாம் அல்லாதவர் கொடுத்த பேர் அல்லமீன், நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதிக், உண்மையாளர். யார் சொல்றா? முஸ்லிம் அல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள். ஆகையினால எல்லாரும் சொல்றாங்க, நாயகமே நீங்க சொல்லுங்க. அப்ப பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு நிச்சயமாக வரும். எப்படிங்க? அல்லாஹ்வுடைய வேதனை நிச்சயமாக வரும். அந்த வேதனையிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த வேதனையிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படிங்க? மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வேதனையிலிருந்து, அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து, நீங்கள் அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள் என்று சொன்ன உடனேயே அபூ லஹப் எழுந்திருச்சான். எழுந்திருச்சு என்ன சொன்னான் தெரியுங்களா? என்ன சொல்லியிருப்பாங்க? அபூ லஹப் யாருங்க? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை. அபூ லஹப் என்ன சொன்னான் தெரியுங்களா? இதற்காகவா எங்களை எல்லாம் ஒன்று கூட்டினாய் என்று சொல்லிவிட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கல்லை எடுத்து வீசிவிட்டு பல வார்த்தைகள் எல்லாம் சொல்லிவிட்டு, உம்முடைய கரம் நாசமாகட்டும். எப்படி ஏசுறான்? என்ன அபூ லஹபுக்கு பெருமானாருக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்களா? என்ன சொன்னாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் நாளைக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறலாம் சொன்னாங்க. ஆனா அபூ லஹப் என்ன சொன்னா? உம்முடைய கரம் நாசமாகட்டும் என்ற உடனேயே அல்லாஹ் சும்மா இருப்பானா? அல்லாஹ் சும்மா இருப்பானா? அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபுடைய இரு கரங்கள் நாசமாகட்டும் அல்லாஹ் இறக்கினான். அது மட்டுமல்ல, அந்த அபூ லஹப் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெங்கெல்லாம் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிறார்களோ, சொல்லுகின்ற பொழுதெல்லாம் முன்னாடியே நின்று தடை செய்வார், நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஆனா பார்க்கின்ற பொழுது இப்படி பல ரீதியாக அபூ லஹப் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவுக்கு மேல் தொந்தரவு கொடுத்தான். ஆனா அல்லாஹ் எப்படி ஆக்கினான் தெரியுங்களா? அபூ லஹப் அவன் எப்படியாவது இஸ்லாம் பரவக்கூடாது என்பதற்காக மிகவும் கண்ணோட்டமாக, மிக விழிப்புணர்வோடு இருந்தான். பத்ர் போர் நடக்க போகிறது, அந்த பத்ர் போர்ல நாம் கலந்து கொள்ளணுமே என்று நினைத்தான். ஆனால் அவன் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அல்லாஹ் உடல்நிலை ஆக்கிட்டான். அப்ப உடனே தனக்கு பகரமாக, தன்னளவுக்கு உள்ள சக்தி உள்ள ஒரு ஆளை, புதையில் என்பவனை தனக்கு பகரமாக அனுப்பி, மற்றவர்கள் எல்லாம் அனுப்பி, தன்னால் எந்த அளவுக்கு உடலால் பொருளால் உதவி செய்ய முடியுமோ அத்தனைகளையும் என்ன செய்து பத்ர் போருக்காக அனுப்பிவிட்டான். அங்க உள்ள நிகழ்ச்சிகளை கேள்விப்படுறான். இஸ்லாமியர்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி. நம்முடைய அதாவது பிரமுகர்கள், குறைஷினுடைய பிரமுகர்கள் எல்லாம் ஒவ்வொருவர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். பலர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்க என்ற உடனேயே நோய்க்கு மேல் நோய், அதாவது மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட கவலைக்கு மேல் கவலை வந்துவிட்டால் எல்லா நோய் வந்துவிடும்.
மனிதனுடைய நோயினுடைய ஆரம்பமே கவலை தான். அப்ப அவனுக்கு கவலைக்கு மேல் கவலை. என்ன கவலை? இவங்க இப்படி இந்த பதிரு போர்ல வெற்றி பெற்று விட்டா இஸ்லாம் மேலும் மேலும் வளருமே. அப்ப என்ன செஞ்சா, அப்ப கேள்விப்பட்டு மேலும் மேலும் வியாதி ஏற்பட்டு வாந்தியும் பேதியுமாக ஆகி பதிரு போர் முடிந்து கரெக்டா 7வது நாள் இறந்துட்டான். யாருங்க? அபூலகப். இறந்தது மட்டுமல்ல, உலகம் உள்ள வரை இஸ்லாமியர்கள் அதை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு பாடத்தையும் அல்ல கற்பித்திருக்கிறார் அந்த சூறாவுல. தப்பத்தியதாங்கிற சுருக்கமான சூறால நீண்ட பெரிய நேரத்தை கறி சுருக்கத்திற்கு வருகிறேன். அப்ப இறந்துட்டான். இறந்த பிறகு பார்த்தா அந்த காலத்தில் அரபு நாட்டு மக்கள் அவனுடைய அந்த மையத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஏன்? நோய்வாய்ப்பட்டு நாம பார்த்தோமா இல்லையா? கொரோனாவில் எத்தனை பேர் போகாம இருந்தாங்க? சமூக சேவையாளர்கள் போனாங்க, அல்லாஹ் இருக்கேன்னு போனாங்க, நம்ம கண் கூட பார்த்தோம். அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அப்ப நீங்க பாத்தீங்களா, அந்த நாட்டு மக்கள் உறவுக்காரர்களாக இருக்கலாம். அந்த அபூலகப்புக்கு யாருமே முன் வரல, மையத்து பக்கமே போகல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. என்ன ஆகும்? மையத்து அழுகி வாசம் வீச ஆரம்பித்து விட்டன. அப்ப என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? கூலி ஆட்களை எல்லாம் வைத்து என்ன செஞ்சாங்க? அவன் அடக்கம் பண்ணாங்க. அப்ப நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த அபூலகப் என்ன செஞ்சா? ஏன் இவ்வளவு பாடத்தை அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கடைசியில் அதுல சொல்றார், தப்பத்தியதாவல சயஸ்லா நாரன், அதி விரைவில் அபூலகப் நரகத்திற்கு நுழைவான். அந்த சூறாவில் உள்ள போன நிறைய விரிவுரை இருக்கிறது. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு மனிதன் லேச கஷ்டம் வந்தா, சிரமம் வந்துட்டா, அந்த மனித உலக விஷயத்துக்கா கஷ்ட சிரமம் வந்தா துடிக்கிறா, கதறுகிறா, எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு துன்பம் வந்துருச்சுங்கிறா. ஆனால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலும் உலகத்தில் உள்ள கஷ்டத்திற்காக துன்பப்பட்டது, கஷ்டத்திற்காக துன்பத்திற்காக அல்லல் பட்டது கிடையாது, வருத்தப்பட்டது கிடையாது. அவர்கள் வருத்தப்பட்டதெல்லாம் இந்த இஸ்லாம் கடைசி வரை உள்ள மக்களுக்கு போய் சேர வேண்டும். எல்லா மக்களும் அதாவது இஸ்லாத்தின் பிரகாரம் வாழ வேண்டும், நாளை மறுமையிலே சுவனத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். கொஞ்ச நஞ்ச துன்பம் அல்ல. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட துன்பங்களை நாம் பட்டியலிட்டால் தொட்டு தொட்டு எழுதுகிறோம் என்று சொன்னால் பேனாவுடைய மையுடைய தீர்ந்து விடும். அந்த அளவுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக, இஸ்லாம் நாம் வருவதற்காக அவ்வளவு பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை எல்லாம் அடைந்து அதற்கு பிரதி உபகாரமாகத்தான் அந்த இஸ்லாம் நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த இஸ்லாத்தை, அந்த இஸ்லாத்தின் பிரகாரம் வாழ்ந்து இஸ்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழுகை, நோன்பு இன்ன பிற கடமைகளை எல்லாம் செய்யக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.